யாருக்காக இந்த பிரார்த்தனை? திருப்பதியில் வழிபாடு. மலை ஏறிய தீபிகா படுகோனே. உலக பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதிக்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பெருமாளை தரிசனம் செய்வதோடு மொட்டையடித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏழுமலையானை தரிசிக்க வருகை புரிகின்றனர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாக திருப்பதி விளங்கி வருகிறது. பெரும்பாலான பக்தர்கள் திருமலையின் அடிவாரத்தில் இருந்து நடந்தே வந்து தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர். அந்த வகையில் பிரபல திரைப்பட நடிகை தீபிகா படுகோனே திருப்பதியில் இருந்து திருமலைக்கு பாத யாத்திரையாக தனது சகோதரியுடன் கருப்பு நிற ஆடை அணிந்து எந்த ஆரவாரம் இன்றி அமைதியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்துள்ளார். நடைபாதையில் அவரை கண்ட பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். சுமார் 3.5 மணி நேரம் நடந்து மலையேறி சென்ற அவர் திருப்பதி மலையில் இரவு தங்கி காலை பெருமானை தரிசனம் செய்தார். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான ஓம் சாந்தி ஓம் படம் மூலம் அறிமுகமானவர் பிரபல பாலிவுட் நடிகையான தீபிகா படுகோன். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சினிமா துறையில் இருக்கும் தீபிகா படுகோன் பல்வேறு கதாபாத்திரங்களின் வழியே நடிப்பின் மூலம் தன்னை திரைத்துறையில் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார். இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான பதான் மற்றும் ஜவான் ஆகிய 2 படங்களும் சூப்பர் ஹிட் ஆனது. பாக்ஸ் ஆஃபீஸை அதிர வைத்தது. இந்த 2 படங்களும் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் சாதனை செய்தது. தற்போது தீபிகா கைவசம் 3 படங்கள் உள்ளன. இதனிடையே ஹிருத்திக் ரோஷனுடன் இவர் இணைந்து நடித்த ஃபைட்டர் திரைப்படம் வரும் ஜனவரி மாதம் வெளியாக உள்ளது. Bem.